என்று தீரும் இந்த சுதந்திர தாகம். இந்த ஒரு விஷயம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையிலான அந்த பாலஸ்தீன போர் விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக தான் இன்னைக்கு வரைக்கும் தீராத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த போரினுடைய தற்போதைய நிலைமை என்ன, அடுத்து என்னெல்லாம் நடக்கலாம்ங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம் சார். சார், எகிப்து கத்தார் முன்மொழிஞ்சிருக்கிற இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். எகிப்து கத்தார் அந்த இரண்டு நாடுகளுமே காசா போரை முடிவு கொண்டு வருவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வராங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு ப்ரப்போசலை கொடுக்குறாங்க. அந்த ப்ரப்போசல் என்ன அப்படின்னா, 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்படணும். இந்த 60 நாட்களுக்குள்ளே ஹமாஸ் 10 இஸ்ரேலோட உயிரோடு உள்ள கைதிகளை விடுவிப்பாங்க. அதற்கு பதிலாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 1200 பாலஸ்தீனிய கைதிகள், தடுப்பு காவல் இருப்பவர்கள், அதாவது எந்த குற்றமும் செய்யாமல் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் 1400 பேர் கிட்டத்தட்ட. இது இல்லாமல் இப்போ இஸ்ரேல் சிறையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு நீண்ட ஆண்டுகளாக 20-30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 140 பாலஸ்தீனியர்கள். இது இல்லாமல் இஸ்ரேல் சிறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய கைதிகள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக 1700 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்யணும். அதற்கு பதிலாக ஹமாஸ் 10 உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேல் கைதிகளை அவங்க விடுதலை செய்வாங்க. இதுதான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான சரத்து. அடுத்ததாக பார்க்கும்போது இஸ்ரேலிய படைகள் என்ன செய்யணும்னா, காசாவில் உள்ள மக்கள் நெருக்கம் மிக்க பகுதிகளிலிருந்து வெளியேறி அவங்க இஸ்ரேல் எல்லையை ஒட்டிய பகுதிகளுக்கு போயிடணும். அதுவும் அதை ஒரு அளவுகோலாக ஹமாஸ் சொல்கிறாங்க. என்னென்னா 800 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இஸ்ரேல் எல்லையிலிருந்து 800 மீட்டர் வரை வந்துக்கலாம். அதிகபட்சமாக 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அவங்க வந்துக்கலாம். அதற்கு மேலே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான சரத்து. இதற்கு அடுத்தபடியாக கடந்த 2 ஆண்டுகளாக காசாவில் எல்லோருக்குமே தெரியும், குடிநீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது, மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடையாது. இப்போ இது எல்லாம் இந்த சப்ளை விநியோகத்தை தீவிரப்படுத்தணும். அதே போல் ரஃபா எல்லை அந்த வழியாகத்தான் நிவாரணப் பொருட்கள் பெருமளவில் வந்துட்டுருக்கு. அந்த ரஃபா எல்லையை திறக்கணும். இதெல்லாம் ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகள். ஹமாஸ் இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டாங்க. இதற்கு முன்பு ஹமாஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து முழுவதுமாக வெளியேறணும், இஸ்ரேலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை தொடர்ந்து வச்சுட்டு வந்தாங்க. இப்போ அதில் ஒரு சின்ன தளர்வு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் பாலஸ்தீன கைதிகளுடைய எண்ணிக்கையில் ஹமாஸ் ஒரு சின்ன தளர்வுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஹமாஸ் தரப்பில் ஒப்புக்கொண்டாலும் கூட இஸ்ரேல் அதே போல் எகிப்து கத்தார் நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செஞ்சுருக்கிறாங்க. அமெரிக்காவும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பட் ஆனால் இஸ்ரேல்கிட்ட இதை கொடுத்துருக்குறாங்க. இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளலை. மாறாக மிகப்பெரிய ஒரு போரை இஸ்ரேல் முன்னெடுத்துருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, காசா சிட்டி பகுதி ஏற்கனவே கடந்த 2 வருஷமாக அந்த பகுதி முழுவதுமாக குண்டு வீசி அழிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் பகுதியில் தான் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த பகுதியை குறிவைத்து கிட்டத்தட்ட 1 லட்சம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையிலிருந்து இப்போ நம்ம பிற்பகலில் பேசி கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் சமாதான உடன்படிக்கை அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டிருக்கு, உலக நாடுகள் வரவேற்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி போட்டு இந்த நெதன்யாகு, போர் குற்றவாளி நெதன்யாகு படைகளை களமிறக்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அந்த சின்ன பகுதியான காசா சிட்டியை சுற்றி வளைச்சு ஒரு பக்கம் வான்வெளி தாக்குதல், இன்னொரு பக்கம் தரை வழியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் உயிர் பிழைப்பதற்காக அந்த பகுதியிலிருந்து வெளியேறி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இதுதான் இன்றைய கரண்ட் அப்டேட். ஓகே சார், அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நெதன்யாகு வச்சது இப்போ ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நெதன்யாகு மாதிரியான நபர்களுக்கு ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கு பைத்தியம் பிடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போர் வெறி பிடிச்சிருக்கு. போர் வெறி பிடிச்சி பார்த்தீங்கன்னா 60,000 மக்கள், கவர்மெண்ட் கணக்குப்படி 60,000 பேர் உண்மையிலேயே கொல்லப்பட்டவர்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. காயமடைந்தவர்கள் 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இந்த போர் வெறி இன்னும் அடங்காமல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காசா சிட்டியை நோக்கி 1 லட்சம் ஆக்கிரமிப்பு வீரர்களை நெதன்யாகு களமிறக்கியிருக்கிறார். இப்போ இதோடைய விளைவு என்ன அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில மணி நேரத்துலையோ அல்லது இன்றைக்கோ நாளைக்கோ நமக்கு முழுசாக தெரிஞ்சிடும். மிக கொடூரமான இரத்தக்களி அங்கே ஏற்பட போகுது. அதாவது எப்போல்லாம் சமாதான உடன்படிக்கை நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் வருதோ அப்போல்லாம் மிகப்பெரிய கொடூர தாக்குதல்களை போர்க்குற்றவாளி நெதன்யாகு கட்டவிழ்த்து வரதை பார்க்க முடியுது. இந்த ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவன் சொன்னதான் இந்த அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிறது. அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிறது இன்றைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். என்ன சொன்னால், ஜோர்டானில் ஒரு பகுதி, சவுதியில் ஒரு பகுதி, எகிப்தில் ஒரு பகுதி, சிரியாவில் ஒரு பகுதி, இப்படி பாலஸ்தீனத்தை முழுமையாக ஆக்கிரமித்து
ஒட்டுமொத்தமாக சேர்ந்த பகுதி தான் அகண்ட இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தியல். அது மிகவும் ஒரு முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு கருத்தியல், நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அந்த ஒரு வார்த்தையை அவன் சொன்னதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல இஸ்ரேலுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை அந்த அண்டை நாடுகள் எடுத்துருக்கிறாங்க. குறிப்பாக ஜோர்டான் அவங்க வந்து கட்டாய இராணுவ பயிற்சிக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இளைஞர்கள் கட்டாயமாக 18 வயசு ஆயிடுச்சுன்னா இராணுவத்துக்கு வரணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இந்த நெதன்யாகுவினால தன்னுடைய சொந்த மக்கள் அக்டோபர் 7ஆம் தேதி அவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்தப்போ அந்த சொந்த மக்களை காப்பாற்ற முடியாத நெதன்யாகு இவர் என்ன செய்ய போகிறாரு, அரபு நாடுகள்லாம் போய் பிடிச்சி அகண்ட இஸ்ரேல் அமைக்க போகிறாரு. எனவே இது கற்பனையான விஷயம்தான். அகண்ட இஸ்ரேல் அப்படின்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன தனி நாடு உருவாகாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக பாலஸ்தீன தனி நாடு உருவாகத்தான் போகுது. இஸ்ரேல் வந்து தப்பி பிழைக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார், கிட்டத்தட்ட இது வந்து நினப்பு தான் பொழப்பு கெடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து நமக்கு உணர்த்துது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், ஈரான் தரப்பில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மறுபடியும் எந்த சமயத்தில் வேணாலும் போர் வரலாம், அதுக்கு வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் வந்து ஏதோ அதிகாரிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறதா ஒரு செய்தியும் பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஈரானினுடைய சுப்ரீம் தலைவர் அவருடைய ஆலோசகர் அவரே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு, இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தற்காலிகமானது தான், எப்போ வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஈரானுடைய பல தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இன்றைக்கு கூட ஒரு மூத்த இராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார். அப்போ ஈரான் வந்து என்னன்னா, அவங்க வந்து இஸ்ரேலுடைய அந்த திடீர் தாக்குதல், இந்த அணு ஆராய்ச்சி நிலையங்கள், அறிவியல் அறிஞர்கள் மீதான அந்த தாக்குதலில் வந்து மிகப்பெரிய அளவில் அவர்களை அது பாதிச்சிருக்கு. எனவே தக்க பதிலடி கொடுப்பதற்கு அவங்க தயாராகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லெபனான் நாட்டில் வந்து ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கீழே போடணும்னு சொல்லி அவர்களுக்கு அங்கே ஒரு நெருக்கடி. இன்னொரு பக்கம் சிரியாவில் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருந்த அந்த ஆசாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இன்றைக்கு வந்து சவுதி ஆதரவு ஆட்சி வந்து அங்கே வந்து சவுதி துருக்கி ஆதரவாளனுடைய ஆட்சி வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து ஒரு வகையில் பார்க்கும்போது ஈரானுக்கு எதிரான ஒரு ஆட்சியாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஆட்சியாகவும் அது இருக்கு சிரியாவில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏமன் மீதான தாக்குதல்கள். இப்போ இந்த சூழலில் தான் ஈரானுடைய அந்த கருத்தை நம்ம பார்க்கும்போது, ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய நிர்பந்தத்துக்கு அவர்கள் இனிமேல் கீழ்ப்படிய போவது இல்லை. அப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு இனிமேல் தாக்குதலை தொடங்குவாங்க, அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கடந்த சில நாட்களாக நம்ம செய்திகளை பார்க்குறோம். ஈரான் வந்து உளவாளிகள், இஸ்ரேல் அமெரிக்க உளவாளிகளை விரட்டி வேட்டையாடக்கூடிய அந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்போ என்னன்னா, கிட்டத்தட்ட முழுமையாக அந்த இஸ்ரேல் அமெரிக்காவுடைய நெட்வொர்க்கை கிட்டத்தட்ட 99% ஈரான் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதற்கு பிறகு ஈரானுக்குள்ள அவங்க ஏற்கனவே நடந்த அந்த தாக்குதல் மாதிரி அவங்க பல ஆண்டுகளாக திட்டமிட்டு அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. யார், இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல ஆண்டுகளாக திட்டமிட்டு ஈரானுக்குள்ள ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. ஆனால் ஈரான் சில மணி நேரங்களில் எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. அந்த வெய்ஸ்மான் பல்கலைக்கழகம் என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். அப்போ ஈரான் வந்து ஒரு முழுமையான போருக்கு அவர்கள் தயாராகிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிச்சயமாக வந்து இந்த போரும் எப்படி கடந்த போரில் ஈரானுடைய கை ஓங்குச்சோ அதே மாதிரி தான் இனி ஒரு போர் வந்தாலும் அதிலும் நிச்சயமாக ஈரானுடைய கை தான் ஓங்க போகுது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய முடிவு காலம் தொடங்கிடுச்சுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஓகே சார், இப்போ இந்த வெய்ஸ்மான் பற்றி சொன்ன உடனே அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஈரானோட தாக்குதலுக்கு அப்புறமா மறுசீரமைப்புக்கும் எந்த ஒரு வழிவகையும் இல்லை, அட்மிஷன் வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதை பற்றி எதுவும் சொல்லுங்களேன். அதாவது அட்மிஷன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத விட அவங்களால 50% இடங்களுக்கு மேலே பூர்த்தி செய்ய முடியலை. அந்த மறுகட்டமைப்பு அவங்களால செய்ய முடியல. நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய உளவுத்துறை வச்சுருக்கிறோம், நாங்கள் ஈரானுக்குள்ளே போய் அடித்தோம், இதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் ஏற்பட்ட பாதிப்பை அவங்களால 2 மாதமாகியும் சரி செய்ய முடியல. அந்த வெய்ஸ்மான் பல்கலைக்கழகங்கிறத இஸ்ரேலுடைய மூளைன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் அவங்க எல்லா விதமான நாசகர திட்டங்களையும் அறிவியல் ஆராய்ச்சி திட்டங்களையும் அங்கே தான் அவங்க செய்கிறாங்க. அந்த அறிவியல் மையத்தை கூட அவர்களால் காப்பாற்ற முடியல. அந்த அறிவியல் மையத்தை நோக்கி ஈரான் மிசைல் வீசும்போது அந்த மிசைல் அவர்களால் தடுக்க முடியல. இதுதான் இஸ்ரேலினுடைய பலம். அதாவது வந்து ஊருக்கு இலட்சுமி பிள்ளையார்கள் ஆண்டிங்கிற மாதிரி அந்த அரபு நாடுகள், பலம் இல்லாத அரபு நாடுகள், அதே போல் ஆயுதங்களே இல்லாத போராளி குழுக்கள். ஹமாஸ்ல என்ன ஆயுதம் இருக்குது? எந்த விதமான பெரிய நவீன, அது ஒரு நாடு இல்லை, ஒரு போராளி குழு தான். அப்படி போராளி குழு, அதே போல் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள், எந்த ஆயுதமும் இல்லாமல் சாப்பாட்டு கூட வழி இல்லாத மக்கள், அந்த மக்களை கொன்று குவிச்சு விட்டு இவன் வந்து பெரிய ஒரு ஹீரோ மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க உலக நாடுகள் மத்தியில் இஸ்ரேல். ஆனால் தனக்கு சரிசமமான ஒரு நாடோ ஒரு அமைப்போ தாக்குதல் நடந்ததா அதை வந்து இவரால் எதிர்கொள்ள முடியல. ஏன்னா அந்த வெய்ஸ்மான் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து 50% முதல் இன்னும் 2 மாதத்தில் அவர்கள் சரி செஞ்சுருக்கிறாங்க.
இன்னும் வந்து 50% சரி செய்யவே முடியல அப்படிங்கிறத செய்திகள் நம்ம பார்க்குறோம். ஓகே சார். இப்போ ஈரான் பற்றி இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க சோஷியல் மீடியாஸில். அது என்ன அப்படின்னா, ஈரான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் ரொம்ப கெட்டிக்காரங்க. இஸ்ரேலோட மினிஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பெரிய ஆஃபீஸர்ஸோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பரபரப்பை கிளப்புச்சு. அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், அதாவது சைபர் தொழில்நுட்பத்தில் வந்து ஈரான் உலகத்தின் முன்னணி நாடாக இருக்கிறாங்க. ட்ரோன் தொழில்நுட்பம், ஏவுகணை தொழில்நுட்பத்தில் உலகின் முன்னணி நாடாக இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த ஜூன் தாக்குதல், ஜூன் போர் நடந்தது நமக்குலாம் தெரியும். அந்த போர் நடந்த அந்த காலகட்டத்தில் கூட இஸ்ரேலினுடைய அப்போதைய அமைச்சர்கள், அப்போது இருந்த அமைச்சர்கள், அதே போல் முன்னாள் அமைச்சர்களுடைய மொபைல் ஃபோனுகளை ஈரான் வந்து ஹேக் செஞ்சு அவங்களுடைய என்ன அவங்க தகவல் பரிமாறுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஈரான் வந்து எடுத்துருக்கிறாங்க. இந்த தகவல் வந்து 2 வாரத்திற்கு பிறகுதான் மொசாத் அமைப்புக்கு தெரிய வருது, ஈரான் இப்படி ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த 2 வாரத்திற்குள்ளே அவர்கள் தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இது இல்லாமல் ஒரு பெரிய நம்ம அந்த நேரத்தில் பார்த்த செய்தி என்னென்னா, ஈரான் எங்கெல்லாம் ஏவுகணை வீசுகிறாங்க, அந்த ஏவுகணை சரியாக விழுகுதா விழுகலையா, எவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இஸ்ரேலில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மூலமாக அதை ஹேக் செஞ்சு ஈரான்லேருந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த அளவிற்கு தொழில்நுட்பத்தில், குறிப்பாக சைபர் தொழில்நுட்பத்தில் ஈரான் வந்து ஒரு வலிமையான நாடாக இருந்துட்டு வராங்க. எனவே வந்து இப்போ வந்து அவர்கள் போதுமான தகவல்களை திரட்டி வச்சுட்டாங்க. அமெரிக்கா என்ன செஞ்சு கொண்டிருக்குது, இஸ்ரேல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அடுத்த கட்ட அவர்களுடைய தாக்குதல் எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் அவர்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணதற்கு பிறகு தான் ஈரானுடைய உச்சகட்ட, ஈரானுடைய சுப்ரீம் தலைவருடைய ஆலோசகர், தலைமை ஆலோசகர் அவர் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ வந்து அவங்க உண்மையாகவே தயாராக இருக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பல அதிரடியை வந்து உலகமே கண்டிப்பாக இந்த போர் வந்து முடியலை, தொடர்ந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக இன்னும் ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும். ஓகே சார். இப்போ இஸ்ரேல் ஏமனோட பவர் ஹவுஸ் மேலே வந்துட்டு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் சேதங்கள் பற்றி ஏதாவது விவரங்கள் தெரியுமா? இது வந்து இஸ்ரேலினுடைய கிளைம் தான். பவர் ஸ்டேஷன் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கிளைம் பண்ணுறாங்க. அதை இஸ்ரேல் ஆதரவு ஊடகங்கள் கிளைம் பண்ணுறாங்க. ஓகே. பட் ஏமன் தரப்புல இருந்து அது சம்மந்தமாக எந்த வித தகவலும் வந்து வரல. அதே நேரம் வந்து ஏமனில் இருந்து தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து ஏவுகணைகள், அதே போல் ஆழ்ல விமானங்கள் வீசி தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சுமார் குறைஞ்சபட்சம் 20 லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கர்களில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு அதை வந்து நாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 24 மணி நேரம் அங்கே இருப்பவர்கள் உயிருக்கு அச்சமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு ஒரு பிரதமர் அவங்க வந்து என்ன நிராயுத பாணியிலான காசா மக்கள் மீது தாக்குதலை நடத்துவதை மட்டுமே ஒரு முழு நேர வேலையாக வச்சு கொண்டு இருக்கிறாங்க. பட் இஸ்ரேலில் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. இப்போ ஏமனில் வந்து என்ன அடித்து என்ன பாதிப்பு ஏற்படுச்சு அப்படிங்கிற சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல்களையும் இஸ்ரேல் வெளியிட தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற தகவல் வந்து இஸ்ரேல் ஊடகங்களே முழுமையாக வெளியிடலை. அதே போல் வந்து கடந்த முறை ஏமன் மீது இவங்க இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர் தான். இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலினுடைய போர் விமானங்களை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. போர் விமானங்கள் பல முறை விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஏவுகணையை வீசினாங்க, மிசைல்ஸ் வீசினாங்க. விமான தாக்குதலை நிறுத்திட்டு விமானத்தை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மிசைல்ஸ் தாக்குதலை நடத்தினாங்க. எனவே இந்த தாக்குதல் என்ன பாதிப்பு ஏற்படுச்சு அப்படிங்கிற சம்பந்தமாக தெளிவான தகவல் இல்லை சார். இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு காலையில் ஒரு அப்டேட் கிடச்சிது. என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இஸ்ரேல்கார் ஒருத்தர் வந்து ஹேர் கட்டிங்க்கு போயிட்டு அந்த சலூன் ஷாப்பில் அசிங்கப்பட்டு சாணி அடி வாங்கிட்டு வந்தாருன்ட்டு கேள்விப்பட்டேன். அதை பற்றி எதுவும் கேள்வி? இந்த பெருமையெல்லாம் நெதனியாக வைத்தான் சாரும். அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்படுகின்றது அப்படின்னா இதற்கு யார் காரணம்? 50 ஆண்டுகளாக பாலஸ்தீனியர்களை வந்து என்னென்ன சித்திரவதையெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சதன் விளைவு தான் அந்த அக்டோபர் 7ஆம் தேதி அவர்களுடைய அந்த பதிலடி. இப்போது இன்னும் 100 வருஷத்துக்கு இஸ்ரேல் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இன்னும் 100 வருஷத்துக்கு அவர்கள் இதே மாதிரி பிரச்சனை எதிர்கொண்டே தீருவாங்க. அவ்வளவு பாவங்களை அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. 60-70 மக்கள், பெண்கள், குழந்தைகள் மட்டுமே 30,000க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு குவிச்சிட்டாங்க. இந்த பாவம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து இந்த பாவத்தை துடைக்க முடியாது. சரிங்களா? இது ஒன்றும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அவங்க இதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. அதனுடைய ஒரு சின்ன இப்போ வந்து இன்னும் வந்து அந்த அந்த எதிர்வினை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா போர் நடந்து கொண்டு இருக்குதாங்க. அதனால் இன்னும் எதிர்வினைகளை உலக நாடுகள் ஆரம்பிக்கலை. பட் அங்கங்கே இருக்கக்கூடிய சில மனிதாபிமானம் கொண்ட மக்கள் எதிர்வினை ஆற்ற தொடங்கிட்டாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு பெண் முடி திருத்தினர், ஒரு பெண் சலூன் உரிமையாளர் இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஒரு பையன் போய் முடிவெட்ட போகிறான். அப்போ அவனுடைய அந்த லாங்குவேஜை பார்த்துட்டு எந்த நாடுன்னு கேட்கும்போது அவன் இஸ்ரேல்னு சொல்கிறான். அப்படியே அவனை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. பேபி கில்லர்ஸ் அப்படிங்கிறாங்க. குழந்தைகளை கொல்லக்கூடியவங்க, நீ முதல் வெளியில் போன்னு சொல்லி தள்ளுறாங்க.
அவன் என்ன பண்ணுறான், அதை போய் ஒரு இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று, அங்கே ஆஸ்திரேலியாவில் செயல்படக்கூடிய ஒரு இஸ்ரேல் ஊடகம், அந்த ஊடகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அந்த ஊடகத்தினுடைய நெறியாளர் போய் அதே சலூனுக்கு போய் மைக்கோட போய் அந்த பெண்ணை மிரட்டும் தோணியில் போய் அவர் வந்து கேட்குறாரு. அவனையும் அதே மாதிரி பிடிச்சி என்ன செஞ்சுருக்கிறாங்க, வெளியில் தள்ளக்கூடிய அந்த காட்சிகள் தான் வெளியாகி பரபரப்பாக போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். உலகம் முழுக்க இனிமேல் இஸ்ரேல், நான் வந்து இஸ்ரேல் நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலை ஏற்பட போகுது. இங்கே இருந்துக்கிட்டு சில பேர் இஸ்ரேல் ஆதரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுடைய குரலும் இன்னும் கொஞ்ச நாள் தான். அது அந்த அவங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அதற்கு பிறகு அவங்க இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்கள் இங்கும் தைரியமாக ஆதரிக்க முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகும். சார், அதே மாதிரி பாலஸ்தீன் 36ங்கிற ஒரு படம் வந்து ஆஸ்கருக்கு வந்து நாமினேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதில் அப்படி என்னெல்லாம் ஸ்பெஷல்ஸ் இருக்குது, ஹைலைட் பண்ணியிருக்காங்க? அந்த பாலஸ்தீன் 36 அப்படிங்கிறது அந்த 36லேருந்து 39 வரையிலான அந்த காலகட்டத்தில் பாலஸ்தீனத்தில் என்ன நடந்தது. பாலஸ்தீனம் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் மேண்டேட் பாலஸ்தீன், அதாவது பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பாலஸ்தீன். பிரிட்டன் எப்படி வந்து உலகம் முழுக்க போய் கைப்பற்றி இந்தியாவில் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களோ, அதே மாதிரி ஒட்டமான் எம்பையர்லேருந்து பாலஸ்தீன பகுதிகளை கைப்பற்றி அவர்கள் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் யூதர்கள் உலகம் முழுவதும் விரட்டியடிக்கப்பட்டாங்க. அப்படி விரட்டியடிக்கப்பட்ட யூதர்கள் தங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. அப்படிப்பட்ட தனி நாட்டை வந்து பாலஸ்தீனத்தில் அமைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதற்கு பிரிட்டன் வந்து உதவி செஞ்சு அவங்க கண்ட்ரோலில் இருந்த அந்த பாலஸ்தீனத்தில் வந்து யூத குடியிருப்புகளை வந்து அனுமதிச்சாங்க. அப்படி வந்து அந்த யூதர்கள் பிற்காலத்தில் வந்து ஒரு தீவிரவாத குழுவாக மாறி ஆயுத பயிற்சி எடுத்து அரேபியர்களை தாக்கி அவங்க நிலங்களை கைப்பற்றி அங்கே வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை 1948 உருவாக்குனாங்க. அந்த வரலாற்று சுருக்கம் தான் அந்த படம் பாலஸ்தீன் 36 அப்படிங்கிற படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த நாடே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு நாடே உருவாகக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து மிக கொடூரமான தாக்குதல்கள் நடத்திட்டு வரக்கூடிய நிலையில் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது உலக அரங்கத்தில் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த வரலாற்றை வந்து எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு தெளிவாக எடுத்துக்காட்டும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இதுதான் அதனுடைய பின்னணி. ஓகே சார், இப்போ இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வச்சு பென்குரியன் விமான நிலையத்தை வந்து அடித்து தூக்கியிருக்கிறதா இன்னொரு செய்தி இவர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனுடைய சேதங்கள் பற்றி எதுவும் அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அதாவது ஏமன் படைகளினுடைய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அந்த விமான நிலையத்தை வந்து சிதைப்பதோ அங்கே சேதாரம் ஏற்படுத்துவதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க என்னன்னா, ஏன்னா அவங்க வீசுவதே 1 அல்லது 2 ஏவுகணைகளை தான் வீசுவாங்க. ஒரு ஏவுகணைகளை தான் பெரும்பாலும் வீசுவாங்க. அந்த ஏவுகணை வந்து ஏமன்லேருந்து புறப்பட்ட உடனே இங்கே வந்து அலாரம் வந்துடும். எல்லா இஸ்ரேலி அது வந்து எந்த இடத்துல விழப்போகுது அப்படிங்கிற அந்த இடத்த சுற்றி வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து SMS போயிடும். அங்கே ஏவுகணை ஏன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். அங்கே ஏவுகணை ஏவி அது இஸ்ரேலில் வந்து விழுகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாலே என்ன செஞ்சோன்னா அந்த SMS வந்துடும். அப்போ அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா பங்கர்களுக்கு போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்போ இந்த சம்பவம் நடக்கும், அபாய எச்சரிக்கை ஒளி ஏற்படும் அந்த பகுதி முழுவதும், எல்லோரும் பங்கரில் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அதற்கு பிறகு வந்து இஸ்ரேலினுடைய அந்த அயன் டோம் சிஸ்டம் அது வந்து என்ன செய்யும்னா அந்த ஏவுகணையை வந்து இடைமறிக்கும். இது வந்து ஒரு ப்ராசஸ், இதுதான் தொடர்ந்து 2 வருஷமாக நடந்துட்டுருக்கு. சில நேரங்களில் வந்து இந்த இஸ்ரேலினுடைய அயன் டோம், அந்த டேவிட் ஸ்லிங் சிஸ்டம், ஏரோ சிஸ்டம், இந்த 3 விதமான வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது. இந்த 3ஐயும் தகர்த்து கொண்டு இந்த ஏமனுடைய ஆயுதங்கள் சில நேரங்களில் விமான நிலையத்தை தாக்கியிருக்கு. பெரும்பாலான நேரங்களில் இவங்க தடுத்துருவாங்க. இப்போ ஏமனுடைய நோக்கம் வந்து அது போய் அங்கே போய் அட்டாக் பண்ணணுங்கிறது இல்லை. அட்டாக் பண்ணால் அவங்களுக்கு போனஸ், அவ்வளோதான். அட்டாக் பண்ணலைனாலும் அவங்களுக்கு வந்து அது சக்ஸஸ் தான். ஏன்னா எல்லாரும் பங்கர்கள், குறைஞ்சபட்சம் 10-20 லட்சம் பேர் பங்கர்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு வேணும். அதே மாதிரி பென்குரியன் விமான நிலையத்துடைய போக்குவரத்து உடனடியாக நிறுத்தப்படும். ஏன்னா அந்த ஏவுகணை வரக்கூடிய அந்த வான்வெளி பாதையில் ஏதாவது ஏரோப்ளைன் வந்தாலுமே அந்த ஏரோப்ளைனை அது தாக்கி அழிச்சிடும். அதனால் அந்த வான்வெளியை உடனே மூடிடுவாங்க. இப்போ இந்த மாதிரியான அந்த அவங்க வந்து தொடர்ந்து வந்து பல விமான நிறுவனங்கள் பென்குரியன் விமான நிலையத்துக்கு சேவையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எதற்காகனா இந்த ஏமன் படைகளுடைய தாக்குதல் காரணமாக. ஏன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஏவுகணையை மட்டும் விட்டுருவாங்க. ஒவ்வொரு விமான நிறுவனமும் என்ன செய்வாங்கன்னா சேவைகள் நிறுத்திடுவாங்க. எனவே வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா ஏமன் தான் வீசுறாங்களே, அவங்க தடுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க வீசுவதே தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான், அடிக்கிறதுக்காக இல்லை. அடிக்கணும்னா அவங்க வந்து வேற மாதிரி அதை செய்வாங்க. எனவே வந்து அதை ஏவுறதே அவர்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இஸ்ரேலை எதிர்த்து வாயை கூட திறக்க முடியாமல் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு இஸ்ரேலில் கூட பெஞ்சமின் நெதன்யாஹுவை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது. ஆனால் அரபு நாடுகளில் போராடுவதற்கு கூட உரிமை இல்லை. அரபு நாட்டு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக வாய் திறக்கவே மறுக்கிறாங்க. இந்த சூழலில் ஏமன் வீசக்கூடிய ஒரு சின்ன ஒரு புல்லட் கூட அது பவர்ஃபுல் தான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், அப்புறம் இன்னொரு உருக்கமான ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, காசாவில் பிரெட் இந்த ரொட்டி வாங்க போயிட்டு தன் குழந்தைய இழந்துட்டு ஒரு தாய் வந்து அந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டு
கண்ணீர் விட்டு உருக்கமா பேசுற வீடியோ ஆகட்டும், அந்த புகைப்படங்கள் வந்து வைரலா போயிட்டு இருந்தது. அதை பத்தி சொல்லுங்களேன். அதாவது ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இது ஒரே ஒரு இன்சிடெண்ட் தான். டெய்லி இதே மாதிரி 100 சம்பவங்கள் அங்கே வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த ஒரு சம்பவம் வந்து அது காட்சியாக அது வெளியில் வந்ததுனால அது பேசப்படுது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்காக போய் வாங்க போகிறாங்க, உணவு வாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து கொல்லப்படுது, வந்துடுறாங்க அவங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, அந்த கொல்லப்பட்ட குழந்தையின் உடலிருந்து அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து அந்த குழந்தையின் ஞாபகமாக வச்சுருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை விற்கக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு. அந்த அந்த குழந்தையினுடைய ஞாபகார்த்தமாக அவங்க வச்சுருக்க அந்த ட்ரெஸ்ஸை விற்றா தான் அதில் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா அதை வச்சு மீதி உள்ள குழந்தைகள் பசியை வந்து நம்ம போக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை அவர்கள் விற்பனை செஞ்சு அதில் வர ஒரு சின்ன பணத்தை வச்சு அவங்க வந்து மற்ற குழந்தைகளுக்கு வந்து பசி ஆற்றுவதற்கு அவங்க உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த செய்தி. அதான் இது ஒரு சம்பவம் தான். இதே மாதிரி பல நூற்றுக்கணக்கான சம்பவம் நடக்குது, உலகமே பார்க்குது, எல்லோரும் அமைதியாகத்தான் இருக்கிறாங்க. இதை தடுக்கக்கூடிய சக்தி, தடுக்கக்கூடிய வல்லமை படைத்த ஆட்சியாளர்கள்ட்ட தான் இது எல்லாமே இருக்குது. எத்தனை நாடுகள் இருக்குது, எல்லா நாடுகள்கிட்ட இராணுவம் இருக்குது. அவங்க நினச்சா என்னன்னாலும் செய்யலாம். இஸ்ரேலுக்கு எதிராக வலிமையான நடவடிக்கைகள், பல நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஆனால் எல்லாமே பெயரளவிலான நடவடிக்கைகள், பெயரளவுக்கு ஒரு கண்டன அறிக்கை. நிச்சயமாக இவர்களெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, இறை நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முஸ்லீம் நாடுகள்னு பேர் தான் வச்சுருக்கிறாங்களே தவிர 57 நாடுகள் இருக்கிறாங்களே தவிர இந்த சில குறிப்பிட்ட நாடுகளை தவிர, ஈரான், அதே போல் ஏமன், இப்படி சில நாடுகளை தவிர மீதி உள்ள 57 நாட்டில் மீதி உள்ள கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து உண்மையாகவே தன் ஆட்சியாளர்கள் உண்மையாகவே அவர்களுக்கு அந்த இறை நம்பிக்கைன்னு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. இறை நம்பிக்கை குறைஞ்சபட்சம் இறை நம்பிக்கை இருந்தால் கூட அவங்க இதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த பாவக்காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறது. ஆமாம், எல்லாரும் மறைமுகமாக உதவத்தான் செய்கிறாங்க. இதுக்கு எல்லா அரபு நாடுகளில் பல நாடுகள் வந்து மறைமுகமாக இந்த இஸ்ரேலினுடைய அந்த வர்த்தகம் வேணும், இஸ்ரேலினுடைய பணம் வேணும், தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை மறைமுகமாக ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. மனிதாபிமானம் கொண்டவர்கள் தான் மதம் எல்லாத்தையும் தாண்டி அவர்களை எதிர்த்து வந்து நிற்கிறாங்க பல பேர். இன்றைக்கி வந்து பிரான்சிஸ்கோ அல்பனீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐநா மன்றத்தினுடைய தூதர், ஐநா மன்றத்தின் தூதர், மத்திய கிழக்குக்கான பாலஸ்தீனத்துக்கான தூதர், அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த ஹமாஸ் இயக்கத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த இயக்கம் வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு ஆயுத குழு கிடையாது. அவங்க காசாவில் ஜனநாயகபூர்வமாக எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்று ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மண்ணுடைய விடுதலைக்காக போராடாங்க. வெறும் ஆயுத குழுவை அவங்களை பார்க்காதீங்கன்னு சொல்லி பிரான்சிஸ்கோ அல்பனீஸ் ஐநா மன்றத்தினுடைய தூதர் சொல்கிறாரு. இதை சொல்வதற்கு கூட பல முஸ்லீம் நாடுகளுடைய தலைவர்கள் தயாராக இல்லை. அவ்வளவு தூரம் அவர்கள் பயந்து போய் அவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுடைய பணம் வேணும், அவர்களுடைய தொழில் வேணும், அங்கே போய் நம்ம பில்டிங் வாங்கணும், அங்கே போய் சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோருமே அமைதியாக இருக்கிறாங்க. மனிதநேயம் கொண்டவர்கள் தான் இதற்காக குரல் கொடுக்குறாங்க. ஓகே சார். அதே மாதிரி ஆக்கிரமிப்பு படை வீரர் ஒருத்தர் இஸ்ரேலை சேர்ந்தவர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். போர் நிறுத்தம் வேணும்னு வலியுறுத்திட்டு அவர் வந்து தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டாருங்கிற ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இஸ்ரேல் இராணுவ வீரர்களில் அந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த சண்டை போடக்கூடியவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அவங்களுக்கு. ஏன்னா அந்த கூட இருப்பவர்கள் உயிரிழக்கிறாங்க, அவர்கள் கூட போகிறவங்க சண்டையில் உயிரிழக்கிறாங்க, காயமடைகிறாங்க. அதே போல் இவர்களுக்கு தொடர்ந்து பணிச்சுமை, சரியான தூக்கம் கிடையாது, போதை மாத்திரை, ஊக்க மருந்து. இவங்க வந்து ஒரு நல்ல மனநிலை கொண்டவன் வந்து குழந்தைகளை குண்டு வீசி கொள்ள மாட்டான், குழந்தைகள் மீது மாதிரி துப்பாக்கி சூடு நடத்த மாட்டான். அப்போ பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து ட்ரக்ஸ் கொடுக்கப்படுது, மருந்து, போதை மருந்து, ஊக்க மருந்து, ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து அவனை மிருகமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் பாதி பேர் பைத்தியமாயிட்டான். மீதி வந்து இருக்கிறவன் வந்து சண்டைக்கு வர்றது தயாராக இல்லை, லீவில் போகிறேன் திரும்பி வரமாட்டேங்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் லீவில் போனவன் தான் சூசைட் பண்ணிட்டான், இங்கே சண்டை போட்டவன் இல்லை, லீவில் போனவன் அங்கே போயிட்டு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கானவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இவங்கள போய் ஹமாஸை யாரும் போய் அடிக்கிச்சு கொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படி வந்து கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்கள் உடல் ஊனம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து இவங்க கொடுத்த கணக்கு, இன்னும் அது உண்மையான கணக்கு அதிகமாக இருக்கலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத கஷ்டங்கள் அந்த இஸ்ரேலியர்களுக்கும், அதாவது இஸ்ரேலியர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தொடர்ந்து பாதிக்க போகிறாங்க இந்த போர்னால. இப்போ இதெல்லாம் தாண்டி அந்த நெதன்யாகு அப்படிங்கிற அந்த ஒரு தனி நபர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்னா சாதாரண மனுஷன் வந்து இப்படி இருக்க முடியாது, ஒரு கெட்டது பண்ணிட்டு ஒரு தம்பி நைட்டு போய் தூங்க முடியாது.
அவன் இவன் தூங்குறான் 2 வருஷமா இவன் சண்டை நடத்துறான்னா அப்போ இவனவே முதல்ல பரிசோதனை பண்ணணும், சரியான மனநிலையில் இருக்கிறானா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணணும். கண்டிப்பாக சார். இன்னும் ஒரு விஷயம் சார், ஒரு ஃபேமஸான பாப்பாடகி மடோனா அவங்களுடைய பையன் பர்த்டேக்காக போப்பாண்டவருக்கு வந்து ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாங்க, தயவு செஞ்சு நீங்கள் காசாவுக்கு போய் பாருங்கள், அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுக்கணும், அதுக்கு சரியான ஒரு நபர் வந்து நீங்கள் மட்டும்தான்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. உலக நாடுகளே திரும்பி பார்த்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கே. அதாவது போப்பாண்டவருக்கு கூடுதலான பொறுப்பு இருக்குது. போப்பாண்டவர் நாங்கள் வந்து கைதிகளினுடைய கால்களை போய் கழுவுவார் பார்த்துருக்குறோம், குற்றம் செஞ்சவங்களுடைய கையெல்லாம் கழுவுவார், அமைதி சமாதானம் அப்படின்னு பேசக்கூடிய போப்பாண்டவர். அதே போல் கிறிஸ்தவ தலைவர்கள் அவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க. ரொம்ப அதாவது ஒரு பக்கம் இந்த அரேபிய ஆட்சியாளர்கள் அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவங்க பணம் பொருள் ஆசை இந்த உலகத்தில் நல்லா சொகுசாக வாழணும்னு அமைதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரி அவங்களுக்கு தான் அறிவில்லை. நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் வந்து அமைதியை போதிக்கக்கூடியவங்க, நீங்கள் சமாதானத்தை விரும்பக்கூடியவங்க, போப்பாண்டவர் அவ்வளோ பெரிய பதவியில் இருப்பவர், ஏன் அமைதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் போப்பாண்டவர் கொடுக்குறாரு. ஏன் போப்பாண்டவர் காசாவுக்கு விசிட் பண்ணிடலாமே, யார் தடுக்க போகிறா? இப்படி தடுக்கட்டுமே. போப்பாண்டவர் வந்து எல்லாத்தையும் மீறி வந்து அங்கே போகணும்ல, அப்போ தானே ஒரு உண்மையான சமாதான தூதுவராக இருப்பார். கண்டிப்பாக சார். அதை தான் அந்த நடிகை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வெளிநாட்டில் ஒரு இடத்துல ஒரு ரேம்ப் வாக் ஒரு இது நடத்துகிறாங்க. அந்த ஃபேஷன் ஷோவில் ஒரு மாடலிங் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஃப்ரீ பாலஸ்தீன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. ஆனால் அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக அந்த போட்டியிலேருந்து விலக்கி அந்த நிர்வாகம் வந்து முடிவெடுத்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மாதிரி பல சம்பவங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் சில மாணவர்கள் இந்த பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவில் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. நம்ம இந்தியாவில் குஜராத்தி மாநிலத்தை சேர்ந்த மாணவி ஒருத்தவங்க வந்து அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டாங்க. இப்படி வந்து தனிநபர்கள் அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் வந்து இந்த செய்தியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இதற்காக வேண்டி அவங்களால தனி நபர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க. ஆனால் அமைப்பாக ஒரு அரசியல் தலைவர்களாக ஒரு நாட்டினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இதைத்தான் நாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. எனவே தனி நபர்களாக அந்த குரல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து உண்மையாக மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த கொடூர அரக்கன் என்ன வேணாலும் செய்வான். குரல் கொடுப்பதற்காக கூட நீங்கள் கொல்லப்படலாம். எத்தனை பத்திரிகையாளர்களை வந்து விரட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அதை எதிர்த்து குரல் கொடுப்பது அப்படிங்கிறது தங்கள் உயிரை துச்சமான தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. எனவே அவர்களுடைய அந்த ஒரு அந்த அவங்களுடைய அந்த எதிர்ப்பு குரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சும்மா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கூடாது. மிகப்பெரிய ஒரு விஷயம். யாருமே பேசாதப்ப அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா ஒரு பெண்ணுக்கு சமாதானத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அக்கறை உலக மக்களுக்கும் இல்லை, உலக மக்களை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசாங்கத்துக்கு இல்லைங்கிற ஒரு விஷயம் தான் சார் இங்கே முன்வைக்கப்படுது. இவ்வளோ நேரமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன் சார். இவ்வளோ நிறைய பல விஷயங்கள் பற்றி நீங்கள் எல்லாமே தெளிவாக நீங்கள் சொன்னதுக்கு Q7 சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி பழனி.